வணக்கம். சற்று முன் 9/4/2026 ஓய்வூதியர்கள் சார்ந்து திடீர் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு யாருக்கு பொருந்தும், அதே போல் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள், இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க என்பது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு வட்ட தொலைத்தொடர்புத்துறை மற்றும் பிஎஸ்என்எல் கோவை வணிகப் பகுதியின் பிஏவின் கீழ் வரக்கூடிய கோவை SSCA, குன்னூர் SSCA ஆகிய பிரிவுகளை சார்ந்த ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோரின் குறைகளை தீர்ப்பதற்காக 2026 ஏப்ரல் 28 வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று ஓய்வூதிய குறைதீர்ப்பு கூட்டம் பென்ஷன் அதாலத் நடத்தப்பட உள்ளது. ஓய்வூதியர்கள் அல்லது குடும்ப ஓய்வூதியர்கள் தங்கள் குறைகளை அதற்கு என நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் புரோஃபார்மாவில் தேவையான ஆவணங்களுடன் இணைத்து தமிழ்நாடு வட்டத்தின் முதன்மை தொலைத்தொடர்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் CCA அலுவலகத்தில் உள்ள இணை தொலைத்தொடர்பு துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம் அதிகாரிக்கு அஞ்சல் மூலமாகவோ அல்லது jtccpen.ccatn@nic.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் அலுவலகத்தில் உள்ள ஓய்வூதியதாரர் ஓய்வறையில் பென்ஷனர்ஸ் லாங்கில் வைக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய குறைதீர்ப்பு பெட்டி டிராப் பாக்ஸில் குறைகள் தொடர்பான மனுக்களை சமர்ப்பிக்கலாம். குறைகள் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் இணை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம், தமிழ்நாடு வட்ட முதன்மை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம், சென்னை 600008 என்ற முகவரிக்கு 13/4/2026 அன்று மாலை 6 மணிக்குள் சென்றடைய வேண்டும். ஏற்கனவே தங்கள் குறைகளை சமர்ப்பித்து கிடைக்கக்கூடிய பிற அனைத்து வழிகளையும் பயன்படுத்திய பிறகும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள குறைகளை கொண்ட ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மட்டுமே இக்குறைதீர்ப்பு மன்றத்தில் தங்கள் குறைகளை சமர்ப்பிக்க வேண்டும். முதன்முறையாக நேரடியாக இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. நீதிமன்ற விசாரணையில் உள்ள வழக்குகள், சப்ஜுடிஸ் கொள்கை அல்லது அமைப்பு சார்ந்த சிக்கல்கள், முதல் முறையாக சமர்ப்பிக்கப்படும் வழக்குகள் ஆகியவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. போதிய விவரங்கள் இல்லாத குறைதீர்ப்பு மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு பிறகு பெறப்படும் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள், ஓய்வூதியதாரர் சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர்கள் நேரில் வராத நிலையில் அவர்களுக்கு பதிலாக பிரதிநிதிகள் குறைகளை எடுத்துரைக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அனைத்து குறைகளையும் குறைதீர் கூட்டம் அதாலத் நடைபெறும் தேதிக்கு முன்னரே முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தீர்த்து வைக்கப்படும். இது தொடர்பான அறிவிப்பு www.cgca.gov.in/ccatn என்னும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தின் மூலம் குறைகளை சமர்ப்பிப்பதற்கான படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த கூட்டத்தில் பரிசீலனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைகள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்படும். கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் மற்றும் நேரம் ஆகியவை பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.